சார் நானா சின்ன விஷயம் சங்கர் படம் பார்த்து அவரோட ஹியூஜ் ஃபேன் சார். இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாலே டாப் மோஸ்ட் டைரக்டர் பிரம்மாண்டத்துக்கு பேர் பண்ண பிரம்மாண்டம்னா சங்கர் தான் பிரம்மாண்டம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா சார் ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. எங்களோட கம்பேக் கொடுப்பாங்கன்னா தான் இந்தியன் 2க்கு அப்புறம் இந்த படத்தை வந்து நம்பி வந்தோம். ஆனா கம்பேக் கொடுக்கல சார். நெக்ஸ்ட் படமாச்சு கம்பேக் சார். ஓவரால் கதை ரொம்ப நீங்க ஐ எம் இர்பிரிடிக்டபிள் சொல்லிட்டே இருப்பாரு. அப்பெல்லாம் கிடையாது. கதையை நீங்க ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். அப்படி அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸ்டோரி சார். சாங் ஆல்ரெடி ஒன்றும் இல்லை. ஆனா அதுக்கு அவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க. பிரம்மாண்டங்கிற பேர்ல 4 ஹெலிகாப்டர் 5 ஹெலிகாப்டர் பறக்க விடுறதுல ஒண்ணுமே கிடையாது. மக்களுக்கு வந்து அந்த கதை கனெக்ட் ஆகணும். எங்களுக்கு கனெக்ட் ஆகல. ஒரு சென்டிமெண்ட் சீன் வந்தா நாங்க ஃபீல் பண்ணணும். ஒரு ஃபைட் சீன் வந்தா நாங்க உள்ள போய் நாங்க அது உள்ள இருந்து நாங்க அடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கணும். ஒவ்வொரு சீனும் நம்ம கனெக்ட் ஆகணும். அப்படி கனெக்ட் ஆகிற மாதிரி சீன்ஸ் எதுவுமே இல்லை இந்த படத்துல. ஏஆர் ரஹ்மான் யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அவரு தெலுங்கு படம்ன்றதுனால தமிழ் இல்லைங்கிறதுலாம் வரல போல சார் தமிழுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்களே. நான் எங்களை பொறுத்தவரை சங்கர் சார் கம்பேக் கொடுக்கணும். அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. இன்னும் ஏன் சார் நெக்ஸ்ட் படம் நான் இந்தியன் 2க்கே ரொம்ப எக்ஸைட் தான் போனோம். இந்த படம் கம்பேக் இருக்குன்னு தான் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து பார்த்துட்டு போனோம். ஆனா வந்ததுக்கு அவ்வளவு சார் கம்பேக் கொடுக்கணும். அவ்வளவுதான். படம் நல்லா இருக்கு. படம் வந்து பாத்தீங்கன்னா சங்கர் சார் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஏன்னா தெலுங்கு ஆடியன் டைரக்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்ல வந்து நீங்க பாக்குறது வந்து தெலுங்கு அண்ட் தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஈக்குவலா டைலாக் அப்பீல் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ கொஞ்சம் நியூட்ரலா தான் இருக்கு டைலாக்ஸ் பண்ணியிருக்கேன். அஜய் சூர்யா சார் வந்து வில்லன் ரோல் பண்ணியிருக்காங்க. வில்லன் வந்து அவருக்கு இந்த லுக் வைஸும் நம்ம டிசப்பாயிண்டா இருக்கு. ஆக்டிங் அவங்க ஸ்கிரீன் பேஸ் அவ்வளோ கொடுக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க பாலிவுட் ஹீரோயின். தென் வந்து அவங்களுக்கு வந்து சாங்ஸ் தான் கொடுத்தா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சாங்ஸ் தான் நிறைய கொடுத்துருக்காங்க. மற்றபடி நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. 75 crores சொல்றாங்க. ஆனா படம் வந்து நம்மளுக்கு தமிழ் ஆடியன்ஸ் சங்கர் சார் கம்பேர் படம் தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா சங்கர் சார் வந்து பெரிய ஆள்.